இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்குறேங்க. ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கணுங்க. கருவேப்பிலை கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணுங்க. நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்த பிறகு தக்காளி வந்து ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கியிருக்கிற பெரிய தக்காளி, பெரிய வெங்காயம் வந்து 1 சேர்த்துருக்குறேங்க. இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துக்கல, நீங்கள் சேர்த்துக்குங்க. மட்டன் வந்து நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கணுங்க. ஒரு 4-5 தடவை மட்டன் கழுவுனா போதுங்க. சேர்த்து நல்லா வணக்கணுங்க. நல்லா மட்டனில் வந்து தண்ணி விடுங்க. இப்போ தண்ணி விடாமல் அப்படியே கொஞ்சம் வணக்குங்க. கறி மசால் வந்து ஒரு 25 கிராம் அளவு சேர்த்துக்குங்க. அது மட்டன் கறி மசாலா கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா வணக்குங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. பாருங்க, தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவு ஊற்றி நல்லா கலரி விட்டு அப்புறம் தான் வந்து விசில் விடணுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சிடணும். நான் 4 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து தேங்காய், பூண்டுங்க, இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. குழம்பு நிறைய வேணால் நிறையா தேங்காய் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து சின்ன கரண்டியில் 1ங்க, லவங்கம் 1 5-6 போட்டுக்குங்க.
பொட்டுக்கடலை வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருக்குறேங்க. ஒரு தேங்காய்க்கு வந்து பொட்டுக்கடலை வந்து 50 கிராம் சேர்த்துருக்குறேன் குழம்புக்கு. நீங்கள் பாதி மூடி போட்டால் ஒரு 25 கிராம் மட்டும் கடலை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து அரைச்சிடணும். நெய்ஸாக அரைக்கணுங்க. அரைச்சி தான் இதில் ஊற்றணுங்க. நல்லா மட்டன் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கணும். பார்த்த பிறகு அதில் ஊற்றிடணும். சேர்த்து நல்லா கலருங்க. இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடுங்க. காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாங்க. நல்லா மூடி வச்சு ஒரு மசால் வேகிறதுக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிடும். உப்பு காரமாக எல்லாம் இருக்குதானே பார்த்து மூடி வச்ச பிறகு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆகிடும். மட்டன் குழம்பு உங்கள் குக்கரில் வந்து 2 விசில் 3 விசில் வேணுனாலும் விட்டுக்குங்க. குழம்பு வந்து நல்லா சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி பூரிக்கு கூட செஞ்சுக்கலாம். மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து சாப்பாடு செஞ்சு தாங்க செஞ்சுருக்கிறேம்மா மட்டன் குழம்பு. நல்லாயிருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள்.